பெயின் ஒரு பெயின் நம்ம லைஃப்ல நமக்கு கடவுள் கொடுக்கும் போது என்ன பண்றோம், ஏன்டா என் வாழ்க்கையில என்னை இப்படி குடும்பப்படுத்துறேன்னு நம்ம கடவுளை திட்டுறதுக்கு பதிலா ஏன் எனக்கு இந்த பெயின் கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பீப்புளையும் கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளவு அவமானப்படுவாங்க, எவ்வளவு அசிங்கப்படுறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது பண்ணணும் முன் வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? நீங்க பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ், நெகட்டிவான கமெண்ட்ஸ், பாசிட்டிவான அன்னபூர்ணி, அன்னலக்ஷ்மி, காடஸா பார்க்குறாங்க, காடஸ் ஆஃப் ஃபுட்டாக பார்க்குறாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் மணி எங்கேருந்து வருது, ஒரு அநாகரிகமற்ற கேள்வி. இந்த கேள்வி மக்களிடையே எழும்புறதுக்கு காரணம் யாரு? எடுத்த இடத்துல கடவுள் யாருக்கும் தூக்கி உயரத்துல உட்கார வைக்கிறது இல்லம்மா. இந்த பொசிஷனை யாருக்கும் கடவுள் ஈஸியா கொடுக்கறது இல்லை. இந்த பொசிஷன்ல என்ன கடவுள் இங்க உட்கார வைக்கிறதுக்கு பின்னாடி நான் சந்திச்சு வந்த சவால்களையும் அந்த பிரச்சனைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க பாராட்டுவாங்க, அடுத்தவங்க நம்மளை புகழ்வாங்க அப்படின்னு நினைச்சு தயவு செய்து சேவைக்கு வரவே வராதீங்க. சேவை பண்ண வரவங்க முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கணும். எப்படியும் நம்ம கிட்ட இருந்து பெனிஃபிட் ஆகக்கூடிய மக்கள் நம்மளை பார்த்துக்க போறது இல்ல. தயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அபிநயா. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அதனுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சுதான் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றில் இந்த ஜகத்தையே அழித்திருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெறும் வாய் வார்த்தையாவே சொல்லிட்டு வருவாங்க. அதை செயல் மூலமா செயல்படுத்திட்டு வர நம்ம உமாரணி அக்காவை தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் கடவுள் அருளால. இப்ப சோசியல் மீடியா திறந்தாலே நீங்க தான் வரீங்க. உமாராணி அப்படின்னா யாரு நீங்க சொல்லுங்க. இந்த கேள்வியை நீங்க என்ன நோக்கி கேட்கறது பதிலா உங்களை நோக்கி கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா நாம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நம்மள நம்மளே மேன்மைப்படுத்திக்கலாம் நான் நினைக்கிறேன். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்கக்கா. ஃபேமிலி அப்படின்னா இதான் என்னோட ஃபேமிலி. இங்க வந்து சாப்பிடுறவங்க தான் என்னோட ஃபேமிலி. உங்க சொந்த ஊர் எது? எப்படி வந்தீங்க? சென்னைக்கு எப்படி வந்தீங்க? நான் சொந்த பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேற ஒரு இடமா இருந்தா கூட 10th முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஊர்ல எனக்கு வேலை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா ஹாஸ்டல்ஸ், வெவ்வேறு ஊர்கள்ல வெவ்வேறு காரணங்கள்னால வெவ்வேறு பணி காரணமா மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையா. பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க. அது அந்த வேலையை விட்டுட்டு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. எதனால இது தோணுச்சு உங்களுக்கு? லவ் பண்றவங்களை பார்த்து லவ் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, ஏன் வந்துச்சுன்னு கேட்டா எப்படி சொல்ல தெரியும்? தெரியாதுல்ல. நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியாது. எனக்கும் இதுக்கான ரீசன் தெரியல. பட் ஐ ஃபால் இன் லவ் வித் காட். அது ஒரு ரீசனா இருக்கலாம். கடவுள் மேல எனக்கு ஏற்பட்ட ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு, அது வந்து எனக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். அதனால மக்களுக்கு சேவை செஞ்சு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதனால காரணம் கண்டுபிடிக்கிறத விட நம்ம என்ன செய்யறோமோ அதை அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவுதான். தவமொழி ஃபவுண்டேஷன் எப்படி, அந்த நேம் எப்படி? நீங்க தவமொழி ஃபவுண்டேஷன் அதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. தவத்தின் மொழி அன்பு. சோ அன்பு இல்லைன்னா 1000 தவம் பண்ணாலும் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இறைவனை அடைய முடியாது அப்படிங்கறதோடைய அர்த்தம் தான் தவமொழி அப்படிங்கிறது. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணி அது ஒரு தனியாளா இவ்வளோ தூரம் இப்போ வந்திருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, அதை சொல்லுங்க. இது நான் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வேற, ஃபவுண்டேஷன் வேற, என்னோட ஃபேமிலி வேற நீங்க பாக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். இங்க வந்து சாப்பிட்றவங்க தான் என் பிள்ளைங்க, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணா. ஸோ இது என் ஃபேமிலியா நான் இதை பாக்குறதுனால எனக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியல. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு பல போராட்டங்களை சந்திச்சுதான் ஆகணும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டங்கள் எல்லாமே சந்திச்சுதான் ஆகணும். ஸோ அது 2 பிள்ளைங்களா, 4 பிள்ளைங்களா, 400 பிள்ளைங்களா அப்படிங்கிறது அந்த பெண்ணை பொறுத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இது 400 பிள்ளைங்களா இப்போதைக்கு இருக்கு. இப்ப சமூகத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வரும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஏற்படும். இப்ப நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறீங்க, இதுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும். அது எப்படி நீங்க கடந்து வந்தீங்க அந்த பாதையை? தர்மத்தின் வழியில, நேர்மையான வழியில நம்ம செல்லும் போது நிச்சயமா அதற்கு எதிர்ப்புகள் வர்றது வந்து இயல்பான ஒரு விஷயம். அது வரலன்னா அப்ப நான் நேர்மையா நான் நடக்கல அப்படின்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் எடுத்துக்குவேன். சோ ஒரு இடத்துல 10 பேர் திருடனா இருக்கான்னா நானும் திருடிட்டேன்னா பிரச்சனை இருக்காது. நான் மட்டும் தனியா இருந்தேன்னா அப்ப அந்த 10 திருடர்களும் என்ன திருடின்னு சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா? சோ அப்படித்தான் நடக்கும். மெஜாரிட்டி எதுவோ அது அந்த டாமினேஷன் வந்து சிங்கிளா இருக்கவங்க மேல அது விழும் இல்லையா? சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னுடைய நேர்மை, என்னுடைய
நான் செய்யக்கூடிய அந்த செயல்ல இருக்கக்கூடிய தூய்மை என்னை எப்பவுமே காப்பாத்தும், இறைவன் என்னை காப்பாத்துவார் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான். அதை எதிர்த்து நான் எப்பவுமே போராடல, என்னை காப்பாத்திக்க நான் முயற்சி பண்ணியிருக்கேன். தவமொழி அப்படின்ற ஃபவுண்டேஷன் அது வந்து ஆரம்ப புள்ளி எங்க இருந்துக்கா ஆரம்பிச்சீங்க நீங்க? இது ஆரம்பிக்கணும், அறக்கட்டளையா ஆரம்பிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு மோட்டிவோடிங்கெல்லாம் நான் செய்யல. நான் அப்போ செய்துட்டு இருந்த அந்த பிசினஸ்க்கு எனக்கு அந்த அறக்கட்டளை அப்படின்ற ஒண்ணு தேவைப்பட்டது, அதுக்காக நான் அதை பண்ணேன். பட் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கு ஒரு என்ஜிஓவா ரெஜிஸ்டர் பண்றது மஸ்டா இருந்தது, அதுக்காக தான் பண்ணேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தனிநபர் மாற்றமே சமுதாயத்தின் மாற்றம். இப்போ நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, இன்டர்வியூ எடுக்கும்போது எல்லாமே பாசிட்டிவா வருது, ஆனா அதை பப்ளிஷ் ஆகும்போது நெகட்டிவ் ரிவ்யூலாம் வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பொதுவா பேட்டி கொடுக்கறதோட சரி, நான் அதை வந்து ஃபீட்பேக்ஸ் நான் பாக்குறதே கிடையாது. கமெண்ட் பண்றவங்களுக்கு வேற வேலை இல்லாம இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு நாள் ஒண்ணுமே பண்ண வேணாம், எந்த வேலையும் செய்ய வேணாம், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் என்ன வேலை பாக்குறேன் அப்படின்னு சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்லுங்க. வெட்டியா கமெண்ட் பண்றதுக்கு மனசு வருதான்னு பாக்கலாம். நான் வந்தப்ப பார்த்தேன், நீங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறதுக்கு முன்னாடி எல்லாரையும் உட்கார வச்சு கால்ல மஞ்சள் எல்லாம் போட்டு அவங்களுக்கு தீபாவளிலாம் காமிச்சு பண்ணீங்க. அது எதனாலக்கா பண்ணீங்க? பொதுவா நம்ம வந்து யாசகம் வாங்குறவங்கள இழிவா நடத்துறது, நம்ம இழிவா நினைக்கிறது பெரும்பாலும், நான் எல்லாரையும் 100% நான் சொல்லல, பெரும்பாலும் நம்ம யாசகம் வாங்குறவங்கள ஒரு படி தாழ்வா நம்ம நினைக்கிறோம் இல்லையா? சோ அப்படி இல்லாம இங்கத்தை பொறுத்த வரைக்கும் யாரு இங்க சாப்பிட வராங்களோ அவங்க எனக்கு கடவுள், அவங்கதான் என் பிள்ளைங்க, அவள்தான். கடவுள் வந்தா எப்படி உபசரிப்பாங்களோ அப்படி ஒரு உபசரணை இங்க இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த செய்யக்கூடிய விஷயத்தோடைய தாற்பயம். ஒரு குடும்ப தலைவியா தனியா போறது ரொம்ப கஷ்டம். இந்த ஃபவுண்டேஷனை வச்சுட்டு நீங்க ஃபேமிலி ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்களால முடிஞ்சது? நான் முதல்ல இதுக்கான ஆன்சர் பண்ணிட்டேன். எனக்கு ஃபேமிலி வேற இது வேறன்னு இல்லை, இங்க சாப்பிட வர்றவங்க எல்லாருமே என் பிள்ளைங்க தான். நான் பெத்த பிள்ளைங்க பெறாத பிள்ளைங்கன்னு நான் பிரிச்சு பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என் பிள்ளைங்க தான். நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன், அப்படிதான் நான் ட்ரீட் பண்றேன். அவங்களே ஒரு தப்பு பண்ணாலும் அதை நான் கண்டிக்குவேன். என் பிள்ளைங்க தப்பு பண்ணா எப்படி கண்டிப்பனோ அதே மாதிரிதான் வரக்கூடிய பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் கண்டிப்பேன். சோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என் பிள்ளைங்க தான், என் குடும்பம் தான். உங்க ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இங்க இதை நடத்துறதுக்காக, அந்த சேவை நடத்துறது? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலி இங்க வர்றவங்க தான், என் மக்கள் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருக்காங்க. இப்ப உங்க குழந்தைங்களா இருக்காங்க, அவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? என் குழந்தைங்களுடைய தியாகம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இப்படி பேட்டி கொடுத்துட்டே இருக்க முடியாது. பொதுவா அன்னதானம் போடுறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சாப்பாடு நல்லா இருக்கும், அப்புறம் போக போக அந்த தரம் குறைஞ்சிரும். இப்ப நாங்க இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது அப்படியே கண்டினியூ ஆகுமா மேம்? இது கண்டினியூட்டி. இது என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு நல்லா இருக்குன்னா நானும் என் பிள்ளைங்களும் சரி இந்த சாப்பாடு தான் சாப்பிட்றோம். சோ எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு கிடையாது, இங்க என்ன சமைக்கிறாங்களோ அந்த சாப்பாடு தான் எங்களுக்கும். இங்க அதுதான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்துக்கு நான் சமைக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் எப்படி பார்த்து சமைப்பனோ அதே மாதிரிதான் இன்னி வரைக்கும் நான் கரெக்டா சமைச்சிட்டு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு சமைக்கிறத நான் ஒரு தவமா எடுத்திருக்கேன். அந்த தவத்துடைய வெளிப்பாடு அன்பு, அந்த அன்பு என்னுடைய அன்போட வெளிப்பாடு இந்த உணவு. சோ இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னா கொஞ்சம் அம்மா கையால சாப்பிட்ற சாப்பாடு எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கும். அது ஒண்ணுமே நல்லா இல்லைனாலும் அம்மா கையால ஒரு புடி ரசம் சாதம் சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். அது காரணம் அம்மாவோட அன்பு. சோ இந்த இடத்துல மேபி அன்பா இருக்கலாம். 3 வேளையுமே இப்ப சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஒரு அன்டைம்ல வந்து 12 மணி 1 மணி அப்படின்னு வந்து சாப்பாடு யாராவது கேட்டிருக்காங்களா? அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? இந்த இடத்துல எப்ப வந்தாலும் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பசின்ற உணர்வு யாருக்கு எப்ப எடுத்தாலும் நிச்சயமா தயங்காம இங்க வந்து எங்களை கேட்பாங்க, நாங்க கொடுப்போம். டைமிங் இங்க கிடையாது, யார் வேணாலும் எப்ப வேணாலும் வந்து சாப்பிடலாம். அது மாதிரி நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா மேம்? வந்து நிச்சயமா கேட்டிருக்காங்க, அதுக்கு சாட்சிகளும் இருக்கு. ஏன்னா நீங்க மனிதனுக்கு எல்லாத்துக்குமே சாட்சி தேவை. சோ இருக்கு. அக்கா இப்ப சேவை நிறைய சேவைகள் இருக்கு, ஆனா நீங்க எப்படி எல்லாருக்கும் பசி போக்கணும் அப்படின்னு எப்படி அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? பொதுவா ஒரு பெயின் நம்ம லைஃப்ல நமக்கு கடவுள் கொடுக்கும் போது என்ன பண்றோம், ஏன்டா என் வாழ்க்கையில என்னை இப்படி குடும்பப்படுத்துறேன்னு நம்ம கடவுளை திட்டுறதுக்கு பதிலா ஏன் எனக்கு இந்த பெயின் கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் மாறி போயிடும். சோ அந்த மாதிரி எனக்கு அந்த பசியோட கொடுமையை நான் நிறைய சஃபர் பண்ணியிருக்கேன். சஃபர் பண்ணும் போது நான் எடுத்த சில டெசிஷன்ஸ் என்ன மாதிரி என் லைஃப்ல யாருமே என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். சோ பெயின் நல்லது. பர்சனலா இது மூலமா நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்களா? பர்சனலா கஷ்டப்படாம யாருமே பெரிய ஆளா வரவே முடியாது. எதனாலையும் இதுதான் அப்படின்னு காரணம் எதுவுமே கிடையாதும்மா, சரிங்களா? எதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம்.
அக்கா இப்ப எல்லாருமே உங்களை சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சித்தரிக்கிறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் என்னை பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்ன கவலை? நான் என்னவா இருக்கேன், நான் என்ன செயல் செய்யறேன், அது மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். மத்தவங்க என்ன, இந்த உலகம் என்னை எப்படி பாக்குது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நிறைய இன்டர்வியூ நானே பார்த்திருக்கேன். இது இந்த ஃபவுண்டேஷன் நடத்துற மூலியமா நிறைய பிரச்சனை வருது, நிறைய ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு சொன்னீங்க. அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க? நான் எதையும் ஃபேஸ் பண்றது இல்லப்பா. நான் ஒரே இடத்துல உட்காந்துடுறேன். நீங்க யார் வேணா என்ன வேணா எப்படி வேணா அடிச்சுக்கோங்க, என்ன வேணா டார்கெட் பண்ணிக்கோங்க, எப்படி வேணா இது உங்களும் ஆட்டத்தை அவங்க வந்து அவங்களோட கேமை விளையாடுறாங்க. அவங்களுடைய பாயிண்ட்ல எதுக்காக இப்படி பிளே பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட கேமை சேஃபா விளையாடணும்னு நினைக்கிறேன். ஒரு கிரிக்கெட் கேம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, பேட்ஸ்மேன் ஒருத்தரா தான் இருப்பாரு, அவரை அவுட் பண்றதுக்கு 11 பேர் சுத்தி இருப்பாங்க இல்லையா? சோ அந்த 11 பேருடைய ஒரே டார்கெட் அந்த பேட்ஸ்மேன் அவுட் பண்ணணும்ன்றதுக்காக. ஆனா அந்த பேட்ஸ்மேனோட டேலண்ட் எதுல இருக்கு அப்படின்னா அவுட் ஆகாம ரன் எடுக்கிறதுல இருக்கு. சோ என்னோட ஃபோக்கஸ் ரன் எடுக்கிறதுல இருக்கு, அவுட் ஆகிறதுல இல்ல. நிறைய பேர் இப்ப சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்ப நீங்க சேவை செய்யறீங்க, உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சேவை செஞ்சா அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சேவை செஞ்சா நல்லதும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு செயலுக்கும் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு, ரெண்டுமே நடக்கும். ஓகேங்களா? 100% எந்த ஒரு செயலுக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைச்சா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மீடியா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நீங்களே எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க? ஒன்லி பிரச்சனை மேலதான் ஃபோக்கஸ் பண்றீங்க. என்ன ப்ராப்ளம் மேலதான் ஃபோக்கஸ் பண்றீங்க. கான்ட்ரவர்சி அதாவது வருமானம் கிரியேட் பண்ண பாக்குறீங்க. இப்போ சேவை செய்யறது அவ்வளவு ஈஸி இல்லைல்ல. ஸோ நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க போய் கேட்டு பாருங்க. சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பீப்புளையும் கேட்டு பாருங்க. அவங்க எவ்வளவு அவமானப்படுவாங்க, எவ்வளவு அசிங்கப்படுறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது பண்ணணும் முன் வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? நீங்க ஒரு 4 வார்த்தை நல்லதா நீங்க பாராட்டவே தேவையில்லை, ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அட்லீஸ்ட் அவங்களை துன்புறுத்தாம இருக்கலாம், வார்த்தைகளால காயப்படுத்தாம இருக்கலாம்ல. இப்போ இந்த மீடியாக்கள் நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் மூலமா நீங்க என்ன மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்கன்னா, சேவை பண்ணா இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வரும், எவனோ ஒருத்தர் நல்லது செய்யணும்னு முன் வரணும்னு நினைக்கிறவனுக்கு கூட ஐயோ நம்ம சேவை பண்ண வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருமா அப்படின்னு அலற விடுறீங்க. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எவனாவது நாட்டுக்கு ஒரு நல்லவனாவது தேவை, ஒரு ஊருக்கு ஒரு நல்லவனாவது தேவை. அதுக்காக மற்றவங்க எல்லாம் கெட்டவங்க இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லவனும் இருக்கான், ஒரு கெட்டவனும் இருக்கான். ஸோ அந்த நல்லவன் அப்படின்ற கேரக்டர் கொஞ்சம் மேன்மைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா மீடியாக்கள் வந்து நினைச்ச என்ன வேணா செய்யலாம். ஸோ இதை கொஞ்சம் பாசிட்டிவா கொஷின்ஸை பாசிட்டிவா கேளுங்க, மக்கள் கிட்ட பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் சேவை பண்ணா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷனை தயவு செய்து கிரியேட் பண்ணாதீங்க. நீங்க சேவை செய்யறதுனால நன்மைகள்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்கக்கா. நன்மையோ தீமையோ இது ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணி சேவைக்கு வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அப்படிங்கிறது தான் நான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது, பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ், நெகட்டிவான கமெண்ட்ஸ், பாசிட்டிவான அன்னபூர்ணி அன்னலட்சுமி காடஸா பாக்குறாங்க, காடஸ் ஆஃப் ஃபுட்டா பாக்குறாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் மணி எங்கிருந்து வருது, ஒரு அநாகரிகமற்ற கேள்வி. இந்த கேள்வி மக்களிடையே எழும்புறதுக்கு காரணம் யாரு? மீடியா. சர்வீஸ் பண்றவங்களை பார்த்து உனக்கு காசு எங்க இருந்து வருதுன்னு கேட்கறது ரொம்ப கேவலமா இல்ல? பல கோடி ரூபாய் பணம் பதுக்கி வச்சிருவங்களை பார்த்து கேட்கறதுக்கு அந்த தைரியம் மக்களுக்கு எங்க போச்சு, மீடியாவுக்கு எங்க போச்சு? ஒரு சாதாரண பெண்ணு அப்படிங்கிறதுனால யாரும் ஈஸியா கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறதுனால கேட்டுறீங்க இல்லையா? இதே வந்து பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களை பார்த்து இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளால கேட்க முடியாது. மீடியா, பவர் ஆஃப் மீடியா அங்க காமிக்கலாமே, காமிக்க மாட்டேன்றீங்களே. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஏழை பெண் கிட்ட தானே உங்களுடைய தைரியத்தெல்லாம் காமிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் என் சைட்ல ஏற்பட்டது. ஸோ இப்போ நீங்க சேவை செய்யறதுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் நிறைய மல்டிபிள் செக்டார்ல இருந்தேன். ஸோ இதுதான் என்னுடைய கெரியர் அப்படின்றது கிடையாது. என்னுடைய வாழ்க்கை எனக்கு பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு இஷ்யூஸை நான் சந்திச்சேன். எடுத்த எடுப்புல கடவுள் யாருக்கும் தூக்கி உயரத்துல உட்கார வைக்கிறது இல்லம்மா. இந்த பொசிஷனை யாருக்கும் கடவுள் ஈஸியா கொடுக்கறது இல்லை. இந்த பொசிஷன்ல என்ன கடவுள் இங்க உட்கார வைக்கிறதுக்கு பின்னாடி நான் சந்திச்சு வந்த சவால்களையும் அந்த பிரச்சனைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ சாமி ஆளை விடுங்கன்னு ஓடி போயிடுவீங்க. எல்லாருமே அப்படித்தான், நானும் இல்லை. இன்னைக்கு வளர்ந்து உலகத்துக்கு பிரபலமா தெரியக்கூடிய எல்லா நபர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் எடுத்து கேட்டு பாருங்க. உண்மையான கதையை நீங்க கேட்டு பாருங்க. அப்பதான் தெரியும் அவங்க கடந்து வந்த தியாகங்கள், சவால்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியும். ஸோ நம்ம ஈஸியா நம்ம கமெண்ட் பண்ணலாம், ஏன்னா நீங்க அந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணல இல்லையா? ஐயோ பாருங்க, ஐயோ இந்த பிள்ளை அந்த பிள்ளையை விட்டுட்டு போயிடுச்சான் அப்படின்னு நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், காசிப் பண்ணிட்டு இருக்கோம், புறம் பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிள்ளையோடைய மனம், அந்த பிள்ளையோடைய சூழ்நிலை, எக்ஸாக்ட் சூழ்நிலை என்ன,
அந்த சூழ்நிலையில அந்த பெண் என்ன விதமான போராட்டங்களை சந்திச்சா, என்ன மாதிரியான உணர்வு நிலையில இருந்தா, இப்படி அதெல்லாம் பொறுத்து தானே அவங்க அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ கமெண்ட் பண்றது ஈஸி. எந்த ஒரு வழியும் தனக்கு வராத வரைக்கும் அது ஈஸி தான். அது நாம ஃபேஸ் பண்ணும்போது தான் அது ஐயோ அது இவ்வளோ வலிக்குமா அப்படிங்கிறது தெரியும். இந்த ஃபவுண்டேஷனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. உங்களை எப்படிக்கா கான்டாக்ட் பண்ணலாம்? இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய கால்ஸ் இது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல. ரீசெண்டாக வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்ளி அன்வான்ட் கால்ஸாக தான் இருக்கு. நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி கால்ஸ் இப்போ நான் அட்டன் பண்ணுறதே கிடையாது. அண்ட் மார்னிங் டைமில் நான் குக்கிங் டைமில் நான் மௌன விரதத்தில் இருக்கேன். நான் பேசுகிறதே இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கால்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங் கால்ஸாக இருக்குது. என்னுடைய அந்த மனநிலையோட உணவு சமைக்கிறத நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன். அதனால மார்னிங் டைம் நான் ஃபோன் கால்ஸே எடுக்கிறதில்ல. ஸோ கால் பண்ணுறதா இருந்தால் ஆஃப்டர் 2 இல்லைனா ஆஃப்டர் 3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வெரி ஷார்ட் பீரியட் தான். அதுக்கப்புறம் 3 to 5 வரைக்கும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் எந்த டைம் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உதவி பண்ணணும்னா டைரெக்டாக வாங்க. மளிகை பொருளோ இல்லை அரிசியோ அது காய்கறிகளோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். மற்றபடி என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஃபேக் கால்ஸ், அன்வான்ட் கால்ஸ் அப்படிங்கிறதுனால என்னுடைய பாதுகாப்பு கருதி பெரும்பாலான கால்ஸ் நான் எடுக்கிறது கிடையாது. மக்களுக்கு உணவு அளிக்க ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்றீங்களாக்கா? நான் இதை ஒரு விஷயமா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்னை நம்பி வரக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பசியை ஆத்திட்டு கடைசியாக எனக்கு மிச்சம் இருந்தால் நான் சாப்பிடுவேன். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. எனக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ நான் சாப்பிடுவேன். அப்போ எனக்கு உணவு கிடைச்சா சாப்பிடுவேன். சரி, இப்போ சேவை செய்ய வரணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்தவங்க பாராட்டுவாங்க, அடுத்தவங்க நம்மளை புகழ்வாங்க அப்படின்னு நினைச்சு தயவு செய்து சேவைக்கு வரவே வராதீங்க. சேவை பண்ண வரவங்க முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கணும். எப்படியும் நம்ம கிட்ட இருந்து பெனிஃபிட் ஆகக்கூடிய மக்கள் நம்மளை பார்த்துக்க போறது இல்லை. அவங்க நம்மளுக்கு நல்லது செய்ய போறது இல்லை. நம்ம ஆத்ம திருப்திக்காக தான் நல்ல செய்யல, நம்மளுடைய நன்மைகளுக்காக நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக தான் செய்யறோம் அப்படின்ற கிளாரிட்டியோட இந்த சேவைக்கு வாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் யார் ஹர்ட் பண்ணாலும், யார் அவமானப்படுத்தினாலும், யார் அசிங்கப்படுத்தினாலும், யார் நெகட்டிவா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நமக்கு அது ஒரு அஃபெக்ட் ஆகாது. இல்லைன்னா நான் இருக்கிற நிலைமையோட நம்ம உடஞ்சி போயிடுவோம். நம்ம இவ்வளோ செஞ்சுமே நம்மளை இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் சொல்வேன். ஸோ கமெண்ட்ஸை பார்க்காதீங்க, மற்றவங்க பாராட்டுவாங்க நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஹானஸ்டாக சேவை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க. லைஃப்ல கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ரொம்ப நன்றிக்கா. நல்லது, நன்றி. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நீங்க ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. வந்திருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா.